வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, ஆல்ரெடி வந்து நம்ம ராயலோ பிஸ்னஸ் வந்து எப்படி அது ஸ்டார்டிங் இது என்னென்ன எப்படி வந்து பண்ணுறாங்கன்றது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம இந்த இதில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு வந்து பார்த்து இந்த ராயல் ஆப்பில் வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். இப்போ அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராயலோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இந்த ஆப் வந்து பார்த்தா ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிள் இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து எப்படின்னு வந்து பார்த்தா உங்களால் வந்து டேரெக்டாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ என்னென்ன எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் யாருன்னா ஒருத்தர் தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணி விடுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ அது எப்படி வந்து ஜாயினிங் ப்ராசஸ் என்னென்னு வந்து பார்த்தா இப்போ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் வந்து இது என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ ரிஜிஸ்டர் லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் வந்து வரும். இப்போ நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ரிஜிஸ்டர் லிங்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து நேம் வந்து கேட்கும். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் வந்து கொடுத்துக்குங்க. அதே மாதிரி வந்து உங்கள் இமெயில் ஐடி, மெயில் ஐடி யூஸ் பண்ணுற ஐடி வந்து கொடுத்துக்குங்க. அதே மாதிரி வந்து உங்கள் ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு. உங்கள் பாஸ்வேர்டு போட்டு இப்போ அந்த யார் நாமினின்றது வந்து உங்கள் ஃபேமிலியில் யாருன்னா ஒருத்தர் நேம் கூட வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வரும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எது கொடுக்குறீங்க எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் வந்து முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நேம் கொடுக்குற நேம் எல்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணின்னு ஒன்ஸ் எல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். அட்ரஸ் டீட்டெயிலும் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இப்போ அட்ரஸ் கொடுத்த அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பின்கோடு வந்து கேட்கும். பின்கோடு வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் ஸ்டேட்டு அதெல்லாம் பார்த்துக்கங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் லாங்குவேஜ்னு கொடுத்துக்குங்க. செலக்ட் லாங்குவேஜ் கூட அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, செலக்ட் லாங்குவேஜ்னு நீங்கள் கொடுக்கும்போது வந்து என்னென்னா, நெக்ஸ்ட்டு இது இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் போய்ட்டு வந்து நீங்கள் இது எந்த லாங்குவேஜோ அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் மொத்தம் வந்து 6 லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்கு. அந்த தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 6 லாங்குவேஜ் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அது வந்து நீங்கள் அதை கொடுத்துக்குங்க. அதை கொடுத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இப்போ வந்து பேங்க் டீட்டெயில் இருக்கும். அந்த பேங்க் டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னு வந்து பார்த்தா உங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு என்னென்னா, இந்த அக்கௌண்ட் நேமு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். அதில் என்ன டீட்டெயில் கொடுக்கணும் அது மொத்தமே வந்து கொடுத்துங்க. அக்கௌண்ட் நேமு, அதே மாதிரி எந்த பேங்க் எங்கே இருக்குது அந்த பேங்க் டீட்டெயில், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச்சு, பேன் கார்டு நம்பர் இது மொத்தமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். இது கொடுத்துட்டு அப்புறம் கூப்பன் கோடு இருப்பாருங்க, அதை வந்து நீங்கள் வந்து எதுவுமே வந்து நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இப்போ கூப்பன் கோடு கொடுத்தா அது நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி தான் வந்து இருக்கும். இதில் என்னென்ன பிளான் இருக்குன்னா மொத்தமாக வந்து 3 பேக்கேஜ் வந்து இதில் வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன, ராயலோ எலைட் வீவர் சேலரி பிளான். இது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் மோஸ்ட் பேக்கேஜ். இது எவ்வளோ காஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,990 இதில் வந்து ஆட்ஸ் வாட்சிங் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எவ்வளோனா பெர் டே வந்து 100 ருபீஸ் வரும். அதே மாதிரி வந்து நீங்கள் டேரக்ட் ரெஃபரல் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து 20 ருபீஸ், டீம் ரெஃபரல் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து 2 ருபீஸ். இப்போ வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் போக வந்து அப்கமிங்கில் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன, ராயல் வந்து ஸ்மார்ட் பிளான். இது வந்து பார்த்தீங்கன்னா 1,950 பேக்கேஜ். அதுக்கப்புறம் என்னென்னா இதுதான் வந்து கம்மி பேக்கேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து எப்படின்னா வந்து பார்த்தா இப்போ இந்த 500 பேக்கேஜ் உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணுமோ அது கீழே வந்து செலக்ட் பேமெண்ட் மெத்தட் இருக்குது. அந்த செலக்ட் பேமெண்ட் மெத்தட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் செலக்ட் வித்ட்ரா டைப் அதுவும் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பேமெண்ட் மெத்தட் கொடுத்த அப்புறம் வந்து என்னென்னா உங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜிபேயில் பண்ணுறீங்களா, நெஃப்ட்டா இல்லை கேஷா, இங்கே எது இருக்கோ அதாவது ஜிபே இல்லை நெஃப்ட் எது பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்னா செலக்ட் பேமெண்ட் அதான் செலக்ட் வந்து வித்ட்ரா டைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், மந்த்லியாக வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கிறது. அதை வந்து நீங்கள் கொடுத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் வந்து ப்ராடக்ட் நேம் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். இது டிஸ்பேச் ஸ்டைலு. இதில் வந்து என்ன பை ஹேண்டா பை கொரியரான்ற மாதிரி வந்து கேட்பாங்க. இதில் வந்து பை கொரியருன்னு கொடுத்துட்டு வந்து பையின்னு வந்து நீங்கள் வந்து கொடுத்துடலாம். இது கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வந்துடும். பை கொரியர் போட்டு கீழே வந்து பையின்னு கொடுத்துருங்க. அதை பையின்னு கொடுத்த அப்புறம் வந்து என்ன வரும்னா, இப்போ நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் பேஜ் தான் வந்து இது பேமெண்ட் பேஜ் தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். அதான் வந்து இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து வரும். இதில் போய்ட்டு என்ன பண்ணால், இப்போ நீங்கள் வந்து ஜிபே நான் சொன்னேன் உங்களுக்கு கிளிக் ஹியர் ஃபார் யூபிஐ பேமெண்ட்டுன்னு இருக்குது. இதில் போய் என்ன பண்ணால் நீங்கள் வந்து இந்த கூகுள் பேலேருந்து அந்த யூபிஐ பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பேமெண்ட் பேஜ் தான் வந்து போகும். நீங்கள் வந்து கூகுள் பேலேயே வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணால் நீங்கள் இது டீட்டெயில் மொத்தமே அதே வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க அது மொத்தமே வந்து ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம கொடுத்துட்றோம். அது கொடுத்தீங்கன்னு வந்து பார்த்தா இந்த டீட்டெயில் மொத்தமே வந்து வந்துடும். அமௌண்ட்டு எவ்வளோ, அதே மாதிரி வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஃபைலுன்னு வந்து கேட்கும். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணவோன்னு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது வந்து நல்லது. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த சூஸ் ஃபைல் இருக்குது பாரு, இதில் வந்து அப்லோடுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வந்து பார்த்தா உங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் கேலரியில் வந்து போகும். கேலரி வந்து போய் நீங்கள் அதை கொடுத்துக்கணும்.
கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரௌசர்னு இருக்குது பாருங்கள், அது போட்டிங்கன்னா இது இந்த பேமெண்ட் டீட்டெயில் வந்து வந்துடும். இதை தான் வந்து என்ன பண்ணால் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து அது வந்து அந்த அந்த இடத்துல வந்து அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து சூஸ் ஃபைலுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிவிட்டு என்னென்னா வித்தின் வந்து இது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இப்படி தான் 30 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஐடி ஆக்டிவேட் ஆகிடுன்னு வந்து வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தா ஒன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு வந்து நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து இப்போ இதிலே வந்து ஒரு நம்பர் ஒன்று அட்மின் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த நம்பருக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண ஜஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதை வாட்ஸ்அப்பில் எப்படி பண்ணால் உங்கள் நேமு என்ன பேக்கேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த பேமெண்ட் இது ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு பாருங்கள், அதை அப்லோட் பண்ணி வந்து நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டா வித்தின் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆக்டிவேட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணால் டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது, அதில் போய் ராயல் லோன் போட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ராயல் லோன் போட்டு டைப் பண்ணிங்கன்னா ஆப் வந்து வந்துடும். அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இவ்வளோ தான் வந்து இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இதுதான் இதில். இப்போ வந்து அதே மாதிரி வந்து நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி நீங்கள் வந்து போட்டுக்கணும். அதுதான் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுக்கும்போது வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம். அது ரெண்டுமே நீங்கள் கொடுத்துட்டு அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு சைன் மீ இன்னு கொடுத்தீங்கன்னு வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் டெய்லி வந்து வீடியோ பார்த்து வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கிளியராக என்ன சொன்னோம், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணுன்றதை பற்றி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கிளியராக வந்து சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் அப்கமிங்கில் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்குது என்னன்றதை வந்து நம்ம வந்து கிளியராக வந்து நம்ம சேனலில் வந்து போடுவோம். இப்போ இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும் யாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சம் ஜஸ்ட்டு வந்து இது டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் வந்து கிளியர் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து நம்ம என்ன டாபிக் பேசுகிறோமோ அதை பற்றி வந்து ரெகுலராக வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.